Kids Wonder Tales. ஒரு மலைகளால் சூழப்பட்ட அழகான சிறிய நகரத்தில் ஆர்யன் என்ற சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆர்யனுக்கு பள்ளிக்கு செல்வது மிகவும் பிடித்தது. ஆனால் தனது பள்ளி பையை சுமந்து செல்லவும் அடுக்கவும் அவனுக்கு பெருமையாக இருந்தது. ஒரு நாள் தனது அம்மாவுடன் புதிய பையை வாங்கச் சென்றபோது சந்தையின் ஓரத்தில் ஒரு பழைய கடையில் திடீரென அவன் விழுந்தான். கடைக்குள் ஆர்யன் ஒரு வண்ணமயமான பள்ளி பையை கண்டான். அது மாயமாய் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. கடைக்காரர் கண்களில் மின்னலுடன் கூடிய ஒரு நலமுடன் இருந்த மூதாட்டர் சிரித்தார் மற்றும் கூறினார், இது சாதாரண பள்ளி பை அல்ல, இது மந்திரமயமானது. ஆனால் இதை பராமரிக்கவும் மரியாதையாக அணுகவும் நினைவில் கொள்ளுங்கள். ஆர்யனுக்கு மிகுந்த ஆவல் ஏற்பட்டது மற்றும் தனது அம்மாவை அதை வாங்கச் சொல்லி வற்புறுத்தினான். அவள் சம்மதித்தார். அடுத்த நாளே ஆர்யன் அந்த பையை பெருமையாக பள்ளிக்குச் செய்தான். அதன் பின் ஒருவேளை ஆச்சரியமான நிகழ்வு நடந்தது. ஆர்யன் புத்தகங்களை அடுக்க முயன்றபோது அந்த பை பேச ஆரம்பித்தது. வணக்கம் ஆர்யன், நான் ஸ்பார்க், உன்னுடைய மாயமான பள்ளி பை. உன் படிப்பை ரகசியமாகவும் எளிதாகவும் செய்வதற்கு நான் உன்னுடன் இருக்கிறேன். ஆர்யன் அதிர்ச்சியடைந்தான், ஆனால் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தான். ஸ்பார்க் ஒரு சாதாரண பை அல்ல, அது புத்தகங்களை ஒழுங்குபடுத்தவும் பென்சில்களை கூர்மையாகவும் மற்றும் பாடங்களை பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லவும் முடிந்தது. ஆர்யன் ஏதேனும் பொருளை மறந்துவிட்டால் ஸ்பார்க் உடனே நினைவூட்டும், உன் மதிய உணவு பெட்டியை மறக்காதே ஆர்யன், அல்லது உன் கடித புத்தகம் இன்னும் மேசையில் இருக்கிறது. ஒரு நாள் அறிவியல் வகுப்பில் ஆசிரியர் கேள்வி கேட்டார், ஆனால் ஆர்யனுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஸ்பார்க் அமைதியாக சொன்னது, நீ முடியும். நேற்று நாம் படித்த கோள்களை நினைவில் கொள். ஆர்யன் தன்னம்பிக்கையுடன் பதில் கூறினான் மற்றும் அனைவரையும் ஆச்சரியமடைய செய்தான். ஆனால் ஸ்பார்க்கும் கூடவே ஆர்யனுக்கு உதவவில்லை. அது அவனுக்கு முக்கியமான பாடங்களையும் கற்றுக் கொடுத்தது. ஒரு மழையான நாளில் ஆர்யன் ஸ்பார்க்கை வெளியே மறந்துவிட்டான். மறுநாளில் ஸ்பார்க் பிரகாசிக்கவில்லை அல்லது பேசவில்லை. ஆர்யன் தனது தவறை உணர்ந்தான். அவன் பையை சுத்தமாகவும் அன்புடன் உலர்த்தினான். ஸ்பார்க் மீண்டும் உயிர்ப்புடன் பிரகாசித்தது மற்றும் சொன்னது, ஆர்யன், என்னை பராமரித்ததற்கு நன்றி. நினைவில் கொள், எல்லா மாயவாதமானவைகளுக்கும் அன்பும் கவனமும் தேவையும். முடிவாக ஆர்யன் மிகவும் ஒழுங்காகவும் பொறுப்பாகவும் தன்னம்பிக்கையுடனும் வளர்ந்தான். அவன் தனது பொருட்களை மரியாதையாக அணுகுவதை பின்பற்றினான். ஸ்பார்க் தனது பக்கத்தில் இருந்ததால் ஆர்யன் படிப்பின் சந்தோஷமான புது உலகத்தை கண்டுபிடித்தான். கதையின் நீதியுரை: உங்கள் பொருட்களை மரியாதையாக அணுகவும் மற்றும் பொறுப்புடன் செயல்படவும். எளிய பொருட்களில் கூட எதிர்பாராத மாயத்தை கண்டுபிடிக்கலாம். நன்றி நண்பர்களே. தயவு செய்து எனது வீடியோக்களை பதிவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள்.